இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னால் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே ஏரியிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்புக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அப்புறம் 2 பூண்டு முழுசு எடுத்து உரித்து வச்சுக்கிட்டு ஒரு இவ்வளோ பீஸ் இஞ்சி, 3 தக்காளி, அப்புறம் வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் வெந்தயம். ஏன்னா இது வந்து லேக் ஃபிஷ்ஷுன்றதால வெந்தயம் போட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு போடுறோன்னா பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம்லாம் அதில் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் போடுறோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் புளி கொஞ்சம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது லேக் ஃபிஷ்ன்றதால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். புளிப்பாக கொஞ்சம் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ப்ளஸ் எங்கள் வீட்டுக்காருக்கு புளி நிறையா போட்டால் பிடிக்கும். அதனால் நான் இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அது நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாச்சு. வடகம் கொஞ்சமாக, நிறைய போட்டால் கசக்கும். கொஞ்சமாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்தயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வடகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி வச்சு ஃபுட் கலர் உப்பு தேவையான அளவுக்கு, இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். எங்களது வந்து ஸ்பூன் ரொம்ப குட்டி, அதனால் நான் 3 ஸ்பூன் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிண்டிக்கோங்க. நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கோங்க. இப்போது நம்ம இதிலே வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கும் போது போடுவாங்க. ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் உப்பு காரெல்லாம் ஃபிஷ்ஷில் சீக்கிரமாக இறங்கும். ப்ளஸ் இது ஏரி மீனுன்றதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கும், ப்ளஸ் உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு உப்பு காரம் ஏறி நல்லாயிருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு.
எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டுடலாம், வாஷ் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம். இந்த மாதிரி நல்லா ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. நம்ம அதுக்கப்புறமா இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது ஃபிஷ்ஷு நல்லா கொதிக்குது. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை வந்து தூவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஃபிஷ் குழம்பு ரெடி. இது என்னோடய ஃபேவரட் பீஸ், அதனால் நான் இதை மட்டும் வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.